காலை சாப்பாடு வந்து சின்ன சிம்பிளாக சாண்ட்விச்சும் சாயும் சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ சாண்ட்விச் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அபஹா தங்களை அன்போடு வரவேற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 100 ரூபாய்க்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. காலை கடன்லாம் முடிச்சாச்சு. பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் ஹோட்டல் லொக்கேஷனும் நம்பரும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக கொடுங்க, யார் வேணாலும் வரலாம். நம்ம அபஹா போகிற வழியில் இருக்கிற நம்ம ஹோட்டலு ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸு, மலை கீழே அப்படின்னு சொன்னாங்க. பட்டு ஓவரால் ஹோட்டல் பரவாயில்ல. அபஹா பிளான் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா, நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வியூ பார்க்குறவங்களும் பார்க்கலாம், இல்லை பகலிலே பாதி டைம் ட்ராவல்லே போகிறவங்களும் போயிடலாம். ஆனால் நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, பாதி தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். பாதி தூரம் இல்லை, இங்கேருந்து 1 மணி நேரம் கரெக்டாக 80 கிலோமீட்ரு மலை ஏற வேண்டியதான். நைட்டில் ட்ராவல் பண்ணி ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் வியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலைல கிளம்புறோம். சீப்பஸ்ட்டு ப்ரைஸு. இந்த ஹோட்டலுடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அபஹா போகிறவங்க இந்த ஹோட்டலை பயன்படுத்திங்க. ஓகேயா? இப்போ நம்ம அபஹாவுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்னதில்ல போமா? பிஸ்மில்லா. காலை சாப்பாடு வந்து சின்ன சிம்பிளாக சாண்ட்விச்சும் சாயும் சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ சாண்ட்விச் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ₹5 கொடுத்தா 5 லைட் படி ஒர்த்து. டேஸ்ட் படி 60 அவுட் ஆஃப் 100 60 மார்க். சரி, ஓகே. அப்போ பாஸ் தான். சரி, ஓகே. உங்களை கேட்க மாட்டேன். அஸ்கர் பாய், காலைல சுலைமானி சாயோட முடிஞ்சா? லஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ் காலையில் 24 ரூபா பட்ஜெட் டிஃபன் முடிஞ்சிருச்சு. இப்போ வண்டி 86 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம் காட்டுது. இப்போ நாங்கள் மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போர்டு பார்த்துருப்பீங்க, 70 கிலோமீட்டர் அபஹா போட்டுருச்சு. நம்ம ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படித்தானே அபிக் பாய்? அப்படி பாடுறேன். அபஹாவுடைய முதல் டனல் என்ட்ரி ஆகணும் பண்ணாங்க. டனல் நிறைய இருக்கு. டனல் இருக்கு, நிறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டனல். சரி.
ஏற்ற மாதிரி மழை தெரியுதுங்களா. இந்த மலையை குடஞ்சி 3வது டன்னல். டன்னல் மாஷால்லா பெரிய டன்னலாக இருக்குது. எங்கால் அடிச்சு போகிறதுல மலை எவ்வளோ பெரிய மழை பாருங்க. இந்த மலையை குடஞ்சி டன்னலில் போகிறோம். இப்போ 3வது டன்னல். மலைக்கு மேலே ரோடு போகிறதே பெரிய விஷயம். அதுவும் டன்னல் கட்டி ரோடு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே பாருங்க அது. ஓ மாஷா அல்லாஹ். அடுத்து 1.5 கிலோமீட்டர் போட்டு அடுத்து ஒரு பெரிய டன்னல். எதுனா எங்கே போட்டிருக்கு? 4 மீட்டர் ஹைட்டுங்க அது. உங்களுக்கு யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தா? ஏங்க நீங்கள் எப்படி பாஸ் பண்ணீங்க இதில்? இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு. ட்ரெயினில் அதில் வரணுமோ, அந்த ஸ்கேனரில் வரணுமோ? நைட்டு செக் பண்ணணும்ல, அதுக்கு மேலே இருந்தால் டன்னலில் அடிக்கும்ல. ஓ சரி சரி. அவங்க கூட்டு ஒரு ஸ்டாப்பில் கொண்டு போகிறாங்க. அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அபஹா தங்களை அன்போடு வரவேற்கிறது.